ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வறுவலுங்க. அதுவும் கருவாட்டு வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டியா யம்மியா செய்யுதுன்னு பார்க்கலாங்க. எனக்கு வந்து சுத்தமாவே பாவக்காய் பிடிக்காது. எங்க மாமியார் இந்த டிஷ்ஷை சமைச்சு நீங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணதால தான் நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் கூட கசக்கவே இல்லைங்க. அப்பத்துல இருந்து நான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிருப்பேன். எப்போ பாவக்காய் வித்துட்டு வந்தாலும் நான் உடனே வாங்கிடுவேங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் ரொம்ப மெலிசான ஸ்லைஸை போட்டு வச்சிருக்கேன். நெத்திலி வந்து நான் அப்படியே எடுத்திருக்கேன். இது எப்படி வாஷ் பண்ணணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு, எண்ணெய். இதுதான் இதோட இன்கிரீடியன்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம கருவாட்டு வந்து எனக்கு வந்து நெத்திலி பிடிச்சும் இதில் நெத்திலி போட்டால் எனக்கு பிடிக்கும். அதனால நான் நெத்திலி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கருவாட்டு வேணுமோ போட்டுக்கலாம். நெத்திலி வந்து வாஷ் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டு அலசிட்டு அப்போ ஈஸியாக அதோட க்ளீன் பண்ணிடலாம். மண்ணை வந்து ஈஸியாக வெளில வந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு வானல்ல நான் என்ன பண்ணேன்னா மண் சட்டியில் எண்ணெய் போட்டுட்டு நான் அந்த கருவாட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். முக்கியமான விஷயம் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் தான் லோவில் தான் இருக்கணும். நல்லா வந்து அந்த நெத்திலி வந்து நல்லாவே வறுத்தாச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த எண்ணெயிலே நான் என்ன பண்ணுறேன்னா பாவக்காவை போடுறேன். பாவக்காய் போட்டு நல்லா பெரட்டிக்கிறேன். பெரட்டிட்டு இப்போ பாவக்காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போடணுங்க. நான் வந்து கையில் தான் மெஷர் பண்ணி போடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்பூன்லாம் போட்டால் எனக்கு அளவு வராது. கையில் எடுத்து தான் நான் திட்டமாக போடுவேன். கரெக்டாக வந்துடும் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காய் அந்த எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேம் அதாவது லோ ஃப்ளேம்லயே வந்து நல்லா வந்து வறுக்கணும். இந்த மாரி ஒரு கோல்டன் கலர் வர மாரி நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து மண் சட்டியில சமைக்கிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, மண் சட்டியில சமைங்க. இல்லன்னா வாணல்லயே நீங்க சமைச்சுக்கலாம். இப்போ வந்து இது நல்லாவே கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த பாவக்காவ தனியா நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்க எண்ணெய் இல்லாம நான் எல்லாமே எடுத்து தனியா வச்சிடுறேன். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெயில இப்போ வந்து கொஞ்சமா எண்ணெய் இருக்கு அதுல. அதுல வெங்காயம் போட்டு நம்ம வறுக்க முடியாது. ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்சம் இதுல எக்ஸ்ட்ராவா எண்ணெய ஊத்திக்கிறேன். அந்த எண்ணெய் வந்து சூடான உடனே இப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயம் இதுல போட்டு நல்லாவே வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். அதாவது கோல்டன் ஃப்ரை சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி அளவுக்கு நம்ம இத ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப பொடியா அரிஞ்சு வச்சிருக்கணும் வெங்காயம். ஒரு 4 வெங்காயம் போல போடுங்க. வெங்காயம் அதிகமா இருந்தா தான் அந்த கசப்பு தன்மை இழுத்துக்கும். அதனால தான் அந்த வெங்காயம் போடுறோம் நம்ம. பொடியா அதாவது ரொம்பவே சாப்பா அரைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தான் உப்பு போடுறேன். ஆல்ரெடி நம்ம பாவக்காய்க்கு உப்பு போட்டாச்சு. இப்போ நீங்க உப்பு போட வேண்டியது இந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு தான் நீங்க போடணும் இப்போ. நான் வந்து இந்த வெங்காயத்துக்கு ஏத்த அளவுக்கு நான் உப்பு போட்டுட்டு அப்படியே வந்து அந்த லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா பிரட்டிக்கிட்டே இருக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோ ஃப்ளேம்ல தானே இருக்கு, அடி பிடிக்காது. நம்ம வேற ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு வரலான்ட்டு மட்டும் போயிடாதீங்க, தயவு செய்து. ஏன்னா கீழ அடி பிடிச்சுக்கும். ஸோ பக்கத்துலயே நின்னு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி, 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அடிவும் பிடிக்காது. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகும். செம்ம டேஸ்ட்டாவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்ப அதே மாரி தான் 2 மினிட்ஸ்க்கு ஒரு டைம், 2 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பக்கத்துலயே நின்னுக்கிட்டு, அத வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அது வந்து கோல்டன் ஃப்ரையா ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல என்ன பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் இல்லையா? அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுல போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். ஏன்னா, அத பச்சை வாசனை போணும் இல்லையா? அதனால நான் கொஞ்சம் 2 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொடியெல்லாம் போட்டுருவேன். என்ன மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள். மிளகா வந்து நான் கம்மியா போட்டிருக்கேன். எனக்கு காரம் ஒத்துக்காது. அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்க அந்த மாரி போட்டுக்கலாம். நான் இப்ப இது எல்லாமே வறுத்துட்டேன். அது கூடவே பாவக்காய் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதுவும் போட்டு நல்லா வந்து பிரட்டி எடுக்கணும் அதுலயே அந்த மசாலையிலே. எல்லாமே லோ ஃப்ளேம்ல தாங்க பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல பண்ணக்கூடாது. எல்லாமே லோ ஃப்ளேம்ல நான் பிரட்டி விட்டுட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றேன்னா, மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் விட்டுட்டு போறேன். ஏன்னா, அந்த மசாலா நல்லா அதுக்குள்ள இதாகணும் அதனால. இப்போ ஓரளவுக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இத மூடி போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் வர மாரி இருக்கும். அந்த பொரியல்லாம் நம்ம சமைச்சா தெரியும் இல்லையா? வெந்திருக்கா இல்லையா? அந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த நேரத்துல நெத்திலியும் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பிரட்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். எடுத்து நம்ம அழகா இந்த மாரி சர்வ் பண்ணிடலாம். சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் கூட கசக்காதுங்க.
சாதத்துக்கு போட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய். ஸ்டே டியூன்ட்.